விஜய் ஆண்டனி சரி, மியூசிக்கல் விவேக் அண்ட் மாவின் நல்லா பண்ணிருக்காங்க. கேமரா டெக்னிக்கலா நல்லா இருக்கு படம். ஃபேமிலியா படம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் அதோட நல்லா இருக்கு. கிளைமாக்ஸ் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தது. நல்லா இருக்கு ப்ரோ. விஜய் ஆண்டனி ஆக்டிங்லாம் இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. நல்லா ஃபேமிலியோட பார்க்கலாம். பார்க்கலாம். நல்லா இருக்கு. படத்துக்கு உள்ள ப்ரொமோஷன் கொடுத்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ரொம்ப அண்டர் ரேட்டடா இருக்கு படம். ரொம்ப மேபி இன்னைக்கு நிறைய படம் ரிலீஸ் ஆயிருக்கு. மேபி இது யாருக்கும் தெரியாது போல் இருக்கு. ரொம்ப இல்ல தியேட்டர் ஃபுல்லா இருந்ததுங்க. பட் அண்டர் ரேட்டடா ரொம்ப சைலண்டா ஒரு படம் இது. எப்படியும் கண்ணும் கொள்ளையடித்தாலும் ஒரு படம் வந்தது தெரியுமா, யாருக்கும் தெரியாது. ரொம்ப சஸ்பென்ஸா ரொம்ப நல்லா இருந்தது. த்ரில்லிங்கா அந்த 2 hours 9 minutes தான் படம். பட் போனதும் தெரியல. அந்த படத்தை ரொம்ப சைலண்டா வச்சிருக்காங்க, ஏன்னு தெரியல. இந்த ப்ரொமோஷன் பண்ணாங்கன்னா இந்த படம் இன்னும் நல்லா ரீச் ஆகும். விஜய் ஆண்டனி சரி, மியூசிக்கல் விவேக் அண்ட் மாவின் நல்லா பண்ணிருக்காங்க. கேமரா டெக்னிக்கலா நல்லா இருக்கு படம். ஆனா ரொம்ப அண்டர் ரேட்டடா இருக்கு. இன்னைக்கு இருக்கிற ரேஸ்ல இது கண்டிப்பா ஜெயிக்க வேண்டிய ஒரு படம் தான் அது. ஆனா ப்ரொமோஷன் பண்ணி பப்ளிக் தியேட்டர்ஸ் நிறைய கொடுத்தாங்கன்னா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவியா இருக்கும். ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. சொல்ல சஸ்பென்ஸா இருக்கும் தெரியுமா, கண்ணும் கொள்ளையடித்தாலும் சில படங்கள் யார் பண்ணா நெக்ஸ்ட் சீன் என்ன யூகிக்க முடியாது. சோ அதுதான் இந்த படத்தோட வெற்றி. மெயின் 2 hours 9 minutes தான் படம். 11 o'clock ஆரம்பிச்சாங்க. எட்ஜ் ஆஃப் த மூமெண்ட்ல போனதுனால படம் இது கண்டிப்பா வெற்றி பெறுங்க. ஆனா தியேட்டர்ஸ் கொடுக்கணும், அதுதான் மெயின். தியேட்டர்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க விஜிடானா இருக்கட்டும், இந்தியன் எக்ஸ்பிரஸ் இருக்கட்டும், டைம்ஸ் ஆஃப் நவ்ல பாத்தீங்கன்னா நிறைய ரேட்டிங் நல்லா இருக்கிற ஒரு டீசென்டான ஒரு படமா இது இருக்குங்க. செம்மையா இருக்கு. என்ன மெசேஜ் இருக்கு. ஐ மீன் இந்த காலகட்டத்துக்கு நல்ல மூவி, செம்ம மூவி. ஒரு லாகே இல்லாம செம்மையா போச்சு மூவி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் அதோட நல்லா இருக்கு. சூப்பரா பண்ணிருக்காரு. ஃபேமிலியோட பார்க்கலாம். மியூசிக் செம்மையா இருக்கு. விவேக் மெரின் நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு படம், ரொம்ப நல்லா இருக்கு. என்ன சொல்ல வராங்க நிறைய படத்துல அதாவது சொன்னதுதா. ஆனா இது டிஃப்ரெண்டா சொல்லியிருக்கு. ஒரு ஒரு சங்கர் பட ஜென்டில்மேன்ல சொல்லப்பட்ட விஷயமா அந்த மாதிரி இருந்தா நல்லா வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நடிச்ச விஜய் ஆண்டனி படங்களை விட இதுல எப்படி பண்ணிருக்காரு? இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டுருக்காரு. இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு நடிச்சிருக்காரு. மியூசிக்ஸ்லாம் எப்படின்னா இருக்கு? மியூசிக் நல்லா விறுவிறுப்பா இருக்கு. மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் நல்லா இருக்குது. நல்லா கொண்டு அது மியூசிக்கும் ஒரு விறுவிறுப்பா கொண்டு போகும். விஜய் ஆண்டனி சார் தவிர இந்த கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது ஒவ்வொரு ஆக்டரை பண்ணும்போது அது நம்ம ஒவ்வொரு ஆடியன்ஸுக்கு வச்சு பார்க்கும்போது ஒவ்வொருத்தர் அது பண்ணதுக்கு அப்புறம் அப்படி சொன்னா அது நல்லா இருக்காது. அதனால அது அவர் பண்ணது நல்லா தான் இருக்கு. சரண்ராஜ் சொல்லவே வேணாம். சரண்ராஜ் எப்பவும் பண்ற மாதிரி பண்ணி ரொம்ப ஒரு லாங் கம்பேக் நல்லா பண்ணிருக்காங்க. தாராளமா பார்க்கலாம் ஃபேமிலியோட. நல்லா இருக்கு. மெசேஜ் அத ஊழல் அந்த மாதிரி கவர்மெண்ட் பண்றது, பட் அந்த மாதிரி இருக்கும், இவ்வளவு இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. சோ அத மூவி பார்த்தா தெரியுது. நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். காமெடி ஒருத்தர் அந்த சம்திங் ஒருத்தர் ரிப்பர் குட்டையா அவர் நல்லா பண்ணிருந்தாரு. மியூசிக் ஓகே, ஆனா விஜய் ஆண்டனி மாதிரி இல்ல. கிளைமாக்ஸ் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, அதான் அந்த லவ் இதுன்னு லாக் பண்ணாங்க. பட் ஓகே, நல்லா இருந்தது. மெசேஜ் பெருசால இல்ல, கரப்ஷன் இருக்கும். அந்த கரப்ஷனுக்கு இவங்க என்ன பண்றாங்க அவ்வளவுதான். பெருசால எதுவும் இல்லைன்னா ஃபேமிலியா படம் பார்க்கலாம். 5 seconds ஆகலாம், பெருசா இல்ல. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. ஜிவிஎம் செம்மையா பண்ணிட்டு இருந்தாரு. ஜிவிஎம் செம்மையா இருக்கு. இவங்க மியூசிக்ஸ் நிறைய இல்ல, பட் பிஜிஎம் நல்லா இருக்கு. ஓகே. நெகட்டிவ்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் பண்ணிருக்கலாம். நல்லா இருக்கு. என்ன மெசேஜ் இருக்கா படத்துல? எனக்கு தெரியல தல. ப்ரோ படம் எப்படி இருக்கு? நல்லா ப்ரோ இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு ப்ரோ. விஜய் ஆண்டனி ஆக்டிங்லாம் இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு படம். ஃபேமிலியோட படம் பார்க்கலாம். என்ன பாத்துட்டோம். எப்படி இருக்கு படம்? நல்லா இருக்கு. நல்லா ஃபேமிலியோட பார்க்கலாம். பார்க்கலாம். நல்லா இருக்கு. விஜய் ஆண்டனி நடிப்பெல்லாம் எப்படி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி இருக்கு. ஆனா செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு.
கௌதம் சூப்பர் ஆக்டிங். கௌதம் ஆமா கௌதம்